ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடனில் 80வது எபிசோடு. இதே நான் சோகமாக சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த எபிசோடு ரொம்ப சோகமானது தான். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆஸ்மாவும் இந்த ஹீடான் காக்கஸும் சண்டை போடும்போது ஹீடான் அவனோட கர்ஸ் ஜுட்ஸுவால் ஆஸ்மாவை கனெக்ட் பண்ணி அவன் நெஞ்சிலேயே குத்தி ஆஸ்மா கதை முடிஞ்சுது. ஷிக்கமாருவோம் ஆஸ்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். இப்போ அப்படியே லீஃப் வில்லேஜை காமிக்கிறாங்க. பயங்கரமான புயல் காற்று மாதிரி அடிக்குது. அப்படியே தேர்ட் ஹோக்கஸோட கிரேவை காமிச்சு அப்படியே கொரோனாவை காமிக்கிறாங்க. அவங்களும் லாஸ்ட் எபிசோடில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பூ உதிர்ந்து போகும்ல, இப்போ அந்த காற்று அடிச்சு அந்த பூ பறந்து போகுது. இவங்களுக்கு ஏதோ பேட் ஃபீலிங். ஸோ ஆஸ்மா நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஆஸ்மாவை காமிக்கிறாங்க. அவரும் தலைக்குப்புறம் கீழே விழுந்திருப்பார்ல. ஷிக்குமாரும் ஆஸ்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்து போத்துன்னு கீழே விழுவான். இப்போ ஹீரானா அவனோட கத்தி எடுத்து உள்ள வச்சுட்டு அவனோட கர்ஸ் ஜுட்ஸும் போயிடும். அவனோட கலரும் மாறிடும். இப்போ காக்கஸோ பார்த்து, ஹே நான் இந்த பக்கம் முடிச்சிட்டேன், நீ அந்த பக்கம் என்ன முடிச்சிட்டேன்னு கேட்க, இது ஒரே நிமிஷம் சொல்லிட்டு கோட்டட்சு இசுமோட கழுத்தை நல்லா நசுக்கிட்டு இருப்பானா. ஷிக்குமாரு உன விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வருவான். ஆனா இசுமோவை தூக்கி போட்டு ஷிக்குமாரையும் நாக் அவுட் பண்ணுவான். இப்போ பாத்தீங்கன்னா கோட்டட்சு இசுமோவே அவங்களோட லிமிட்டை தாண்டிட்டாங்க. அவங்களோட கழுத்தை பயங்கரமா நசுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கூட கதகாலி. ஷிக்குமாரு சம கடுப்புல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ காக்காவோட இறகியும் மூஞ்சில வந்து உட்காருமா. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட காக்கா வந்து ஹீரனை தாக்குமா. ஹீரன்ல இந்த காக்காக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாதுறான்னு சொல்லிட்டு அந்த காக்கா கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்போ காக்கஸும் இந்த காக்காலாம் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ காக்காக்கு நடுவில் வேற லெவல் என்ட்ரியை போட்டு சோஜியின் டீம் லீடர் கத்தி எடுத்துட்டு வந்து சொருவாரு பாருங்க. காக்கஸ் லைட்டா தலையை நோக்கி தப்பிச்சிருவான். இந்த கூத்துல கோட்டட்சும் இசுமும் தப்பிச்சிருவாங்க. இப்போ சோஜி வந்துட்டு ஆஸ்மா காப்பாத்தி மேல கூட்டு போக இன்னும் ஷிக்குமாரை தூக்கிட்டு மேல போவா. மேல அந்த கண்ணாடி போட்டவர் காமிக்கிறாங்க. அவர் தான் காக்காவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் காக்காங்களை அனுப்பி ஹீரன் காக்கஸ் அட்டாக் பண்ண போகும்போது ஹீரன் காக்கஸும் அப்படியே பேக் அடிப்பாங்களா. இப்போ இந்த கண்ணாடி போட்டவரும் அவர் ஜூட்ஸ் ரிலீஸ் பண்றாரு. இப்போ அந்த காக்காலாம் மறைஞ்சி சுத்தி போக மூட்டமாயிடுது. இப்போ சோஜியும் ஆஸ்மா சென்ஸ் என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஷிக்குமாரு டக்குன்னு ஓடி வந்துட்டு அவரோட ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்குறான். ஹார்ட் லைட்டாக துடிக்கும். அவருக்கு இன்னும் ஹார்ட் பீட் இருக்கு. சோஜி இப்போ டக்குன்னு லீஃப் வில்லேஜுக்கு நீ கிளம்புற, நீ அவன் கூட போகிற வழி ஃபுல்லாக மெடிக்கல் இன்ஜூர்ஸ் வச்சு அவர் ஹீல் பண்ணிக்கினே இருன்னு சொல்ல, என்னோட பவுண்டியை நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு காக்கஸ் அந்தத்துக்கு வந்துருவான். இப்போ இந்த கண்ணாடி போட்டு வரும், நீங்க எல்லாம் கிளம்புங்க, நாங்கள் அவங்க 2 பேரும் பிஸியாக வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இவரும் காக்கஸு கூட பயங்கரமாக சண்டை போட்டு இருப்பாரு. இப்போ ஹீரனை காமிக்கிறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்களேன், கடைசியில் காட் ஜாஷன் கிட்ட நீங்க சாக்ரிஃபைஸ் தான் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ டக்குன்னு விசித்திரமா தான் பண்ணுவான். ஐயோ சார் அதுக்குள்ளேயா, கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான தருணத்துல இருக்கும்னு சொல்ல இப்போ அப்படியே பாலடைஞ்சு போன ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கு. அது ஒரு சிலையை காமிக்கிறாங்க. அந்த சிலையோட நாக்குல ஒரு அக்கர்சுக்கி உட்காந்துருக்கான். இவன் தான் அந்த அக்கர்சுக்கியோட லீடர். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறாங்க. அவனும் 2 டைல்ஸை சீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல, சார் ஃபியூ மினிட்ஸ் கொடுங்க, நாங்கள் டக்குன்னு வந்துடும் சொல்ல, இப்போ காக்கஸ் வந்துட்டு வாய மூடு ஹிடான், நம்ம கிளம்பலாம், கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வந்து என் பவுண்டியை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஹிடான் போலாமான்னு கேட்க, ஆஸ்மா அப்படியே வாயிலிருந்து ரத்தம்லாம் வருமா. ஷிக்குமாரும் சீக்கிரம் ஈனோ சோஜி கிளம்புங்கன்னு சொல்ல, ஹீடானும் இங்க பாருங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, வந்து உங்களை டீல் பண்ணிக்கிறோம், நீங்க போறதே வேஸ்ட், ஏன்னா அவன் கண்டிப்பா செத்துருவான்னு சொல்லுவானா. ஷிக்குமாரு செம கடுப்பாகும். சரி ஓகே சீக்கிரம் பார்க்கலாம் சொல்லிட்டு இவங்க மறைஞ்சு போயிடுவானுங்க. திருப்பி ஷிக்குமாரு சீக்கிரம் போங்கடான்னு சொல்ல, இப்போ ஆஸ்மா திறந்து வேணாம் என் கதை முடிஞ்சிருச்சு, அது எனக்கே புரியுது, நீங்களும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, வாயை மூடுங்க ஆசமா. ஈனோ ஓகே நான் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அவரோட பாடியில் ஹீல் பண்ணுவா. இங்கேயுமா மொத்தம் 4 முக்கியமான இடத்துல குத்திருக்கானுங்க. அது எப்படி காப்பாத்துறது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குவா. இதை ஷிக்குமாரு பார்த்தோன்னே புரிஞ்சுப்பான். இப்போ ஆஸ்மாவை இருமிக்கிட்டு, இப்போதான் எனக்கு தேர்ட் ஓகே சொல்ல வரைஞ்சதெல்லாம் புரியுது, நான் எப்போவுமே எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் தான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் கைஸ் நான் உங்ககிட்ட என்னோடய கடைசி வேர்ட்ஸை சொல்லணும். சோஜி கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல, இப்போ ஜோஜியை வாயை மூடுங்க, இப்போ நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஷிக்குமாரும் இல்லை சோஜி நீயும் ஸ்டாப் பண்ணு, 2 பேரும் அவர் சொல்கிறது கேளுங்க, அவரோட கடைசி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவான். இப்போ ஆசமாவும் ஈனோவை பார்த்து, ஹே ஈனோ நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அண்ட் நீ ஒரு நல்ல கேர்டேக்கர், சோஜி ஷிக்குமாரும் முட்டா பசங்களாம் இருக்காங்க, நீ தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல, ஈனோவும் கண் கலங்கிட்டு கண்டிப்பாக சென்சேன்னு சொல்லுவா. அப்புறம் நீ சாக்கரக்கிட்ட எப்பவுமே தோக்கக்கூடாது, நிஞ்சிட்ஸ்லேயும் சரி ரொமான்ஸ்லேயும் சரின்னு சொல்ல, கண்டிப்பாக சென்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் சோஜி நீ உன் காம்ரேட்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவேன், ஸோ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீ எல்லாரை விட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியாக வருவேன், ஸோ உன் மேலே நீ நம்பிக்கை வைன்னு சொல்ல, சோஜியும் பயங்கரமாக அழுதுகிட்டே கண்டிப்பாக சென்சேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீ கொஞ்சம் டயட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல, அது ரொம்ப கஷ்டம்தான், பட் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பானா. இது வந்து சிரிச்சுக்கிட்டே அப்புறம் ஷிக்குமாரு உன் அளவுக்கு ஷார்ப்பாகவும் உன்ன மாதிரி திங்க் பண்ண இந்த ஊரில் யாருமே கிடையாது, கண்டிப்பாக நீ ஒரு நாள் ஹொக்காகே ஆகலாம், பட் நீ லேசின்றனால அது சச்ச ட்ராகுன்னு தான் சொல்லுவேன், சரி பரவாயில்ல,
ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கூட ஷோகியில் ஜெயிக்கவே இல்லைல்ல. ஷோகின்னு சொன்னவோட தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் கிங்கை பற்றி சொன்னலன்னு சொல்ல இப்போ ஷிக்குமாரும் விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். ஆனால் கடைசியாக அவங்க விளையாடும் போது ஷோகி பீசஸை நம்ம லீஃபி ஷினோபியோட கம்பேர் பண்ணா நீ தான் நைட்டாக இருப்பேன்னு சொல்ல, அப்போ நீங்கள் யாருன்னு கேட்க நான் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் சாக்ரிஃபிஷியல் பார்ட் இருந்தான்னு சொல்ல, அதெல்லாம் விடு நீ கிங்கை பற்றி என்ன நினைக்கிற, நம்ம ஹொக்காகே தானேன்னு சொல்ல, அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் அது கிடையாது, இப்போ என்ன நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல, அது உனக்கு நேரம் வரும்போது புரியும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஷிக்குமாரு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இப்போ கிங் யாருன்னு சொல்கிறேன் உன் காதை காமின்னு சொல்ல, இப்போ அவனும் காதை காமிப்பான். இவனும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார். இதை கேட்டு ஷிக்குமாரு ஷாக் ஆகிட்டு அப்போது அதுக்காக தான் நீங்கள் ஆமாம் நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன் ஷிக்குமாருன்னு சொல்லுவார். இப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆக்சுவலி நான் விட்டுட்டேன், இருந்தாலும் கடைசியாக ஒரே ஒரு வாட்டி ஸ்மோக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பேக்கெட்டில் தான் இருக்குன்னு சொல்ல அவனை சிகரெட் எடுத்து கொடுத்துட்டு லைட்டர் எடுத்து பற்ற வைக்க அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். இப்போ டீம் ஆஸ்மாவும் மொதல் மீட் பண்ணும்போது அவரை ஸ்மோக் பண்ணுவார். அந்த புகை தாங்காமல் இவங்க இருமிட்டு இருப்பாங்களா, ஹாய் கைஸ் நான் தான் ஆஸ்மா சரட்டோபி, நீங்கள் தான் டீம் 10, உங்களுக்கு நான் தான் இனிமேல் லீடராக இருக்க போகிறேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்குன்னு சொல்ல இவங்களும் கண் கலங்கி இருமிட்டு இருப்பாங்களா. இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் தான் சொன்னேன், ஸ்ட்ரிக்ட்னு சொன்னதுக்கே அழுவுறீங்களான்னு கேட்க நாங்கள் ஒன்றும் அழுவல, உங்களோட ஸ்மோக் தான் கண்ணு எரியுதுன்னு சொல்லிட்டு இவனும் கத்திட்டு இருப்பான். இப்படிதான் இவங்களோட டீம் 10 ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இங்க காமிக்கிறாங்க சோஜியும் அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். இவங்களும் பார்பிக் ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. அப்ப சோஜியும் நல்லா பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருப்பா. தேங்க்யூ இன்னும் நல்லா போடுங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்மாவும் சோஜி நீ சாப்பிட்றது ஓகே, இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா நீ ஃபேன் வருவாரு டக்குன்னு ஷிக்குமார் வாய் பத்திட்டு ஆஸ்மா சென்சி ஃபேட்ன்ற வார்த்தையை மட்டும் சோஜி முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க, அவன் செம கடுப்பான்னு சொல்ல இப்போ சோஜியும் என்ன ஷிக்குமார் என்ன சொல்கிறாருன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை, இந்த சாப்பாடு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், நீ சாப்பிட்டுட்டு அடுத்து கூட வாங்கிக்கலான்னு சொல்ல, அப்படியா ஆஸ்மா செஞ்சு வேறு லெவல் போங்க தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு இவனும் நல்லா முக்குன்னு முக்கிட்டு கடையை விட்டு வெளியே கிளம்புவாங்க. ஆஸ்மாவை பார்த்தீங்கன்னா கடை உனக்கு காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருப்பாரு மன்னிச்சிருங்கன்ட்டு. இப்போ அப்படியே ஈனோவை காமிச்சா அவளும் பயங்கரமாக அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாப்பா. அதான் ஆஸ்மா ஒரு வாட்டி ஈனோட கடைக்கு வந்துட்டு பொக்கே வாங்கிட்டு போவார். யாருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் யாருக்கும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவனை கிளம்புவாரு. சரி ஓகே நான் கொரோனா சென்சிக்கு நான் ஹாய் சொன்னு சொல்கிறேன்னு சொல்லலாம். அடி இவளுக்கு இப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஷாக்காக இருப்பாரு. இப்போ அப்படியே ஷிக்குமாரு காமிச்சா அவனும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். முதல் ஒரு ஷோகி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு. இவங்க கூட சச்ச டிராகன் இருப்பான். இந்த ஷோகி கேம்ல ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரும். ஒன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றவனுக்கு இந்த கேம் கரெக்டாக ஷூட் ஆகும்னு சொல்ல இவனும் அந்த மேனுவலை பார்த்துட்டு 10 நிமிஷம் சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஜெயிக்கவும் செஞ்சிருவான். இன்னொரு சீன்ல ஆசமாவும் ஷிக்குமாரு இந்த சுனின் எக்ஸாம்ல நீ மட்டும் தான் சுனின் இருக்க, ஆஸ் அ ஜூனியன் டீம் லீடரா எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு, அண்ட் சோஜி அடுத்த வாட்டி கண்டிப்பா நீங்களும் சுனின் ஆகலாம், அதுக்கு நல்லாவே ட்ரைனிங் பண்ணுங்க சொல்ல அதே மாதிரி சோஜினும் பாஸ் ஆகி சுனினா இருப்பாங்க. இப்போ நீங்க 3 பேருமே சுனின் ஆயிட்டீங்க, இதுக்கு மேல இது டீம் ஆசமா கிடையாது, நான் உங்களுக்கு லீடர் கிடையாது, நீங்க சுனின் ஆனதுக்காக இந்த இயரிங்ஸை நான் வாங்கியிருக்கேன், இது கிஃப்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த டீம் 10 மறந்துடாதீங்கப்பான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அப்படி ஆசமாவை காமிக்கிறாங்க. அவரோட வாயாசையில சீக்கிரட்டும் பொத்துன்னு கீழே விழுது, ஷிக்குமாரோட லைட்டரும் அப்படின்னு நெருப்பணையுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆசமாவோட கதை இதில் முடிஞ்சிருச்சு. இன்னும் சென்சேன்னு சொல்லிட்டு அழுதுக்குன்னு அவர் மேலே படுத்துட்டு இருப்பா. சோஜியும் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். கொட்டட்ஸு இஸ்மும் கூட லைட்டாக கண் கலங்கிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக தூரல் போட்டு பயங்கரமாக மழை பெய்யுது. ஷிக்குமாருவும் பொறுமையாக நடந்து ஓரமாக நின்றுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இப்போ இந்த சிகரெட்ஸை பிடிக்கவே இல்லை, இன்னும் அவரோட ஸ்மோக்கிங் கண்ணில் படுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் அழுதுட்டு இருப்பான். சோஜினும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ கைஸ் யாருக்கெல்லாம் ஆஸ்மாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்ஐபி ஆஸ்மா சரட்டோபி. இப்போ அப்படியே நம்ம தேர்ட் ஹொக்காகேயோட சிலையை காமிச்சு இன்னொரு பக்கம் லீஃப் வில்லேஜிலும் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ குரோனாயை காமிக்கிறாங்க. அவங்களும் அந்த மலையை பார்த்து சோகமாக நின்றுருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை பாய்.